ஐயா ஐயா, இத பாருங்க. என்ன ஓலை? நல ஓலை. முட்டாள். ஆமா ஆமா, மலையடி வாரத்துல அம்பிகாபதி எழுதிக்கிட்டு இருந்த ஓலைகள்ல இதுவும் ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய பொருள் எங்க அறிவுக்கு கிட்டிய வரையிலும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை உங்களுக்காவது புரிகிறதா என்று பார்க்க ஓடோடி வந்தோம். ஆமா. ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் சிரிப்போமே. இல்லை, இது நான் மட்டுமே சிரிப்பதற்காக உள்ளது. ஆஹா, மாணவ மணிகளே, உங்கள் திறமையே திறமை. எப்படியோ அவன் கண்களிலே மண்ணை தூவி விட்டு கொண்டு வந்து விட்டீர்களே. மண்ணை தூர கல்லை தூர திருடிக்கிட்டுல வந்தோம். புள்ளிமான் புலியின் குகைக்குள் வந்தது மட்டுமல்ல, அதன் வாயிலையும் விழுந்து விட்டது. ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா சொல்லுகிறேன். இது சரியான வெடி மருந்து. சந்தர்ப்பம் வரும்போது வெடிக்கும். வெடிக்குமா? இது பண ஓலையல்லவா? பனை ஓலையையும் வெடிக்க வைக்கலாம். பகுத்தறிவை உபயோகப்படுத்தினார். ஐயா, அதே பகுத்தறிவை உபயோகப்படுத்தி அந்த அமராவதிக்கு எனக்கு திருமணம் வெங்காயம் முடிச்சிருவேன் தோலை. சரி, அவரை கேட்பார்கள். கேட்பதாகவே வைத்துக் கொள்வோம். அமராவதி பதில் சொல்வார்களா? நானும்தான் அங்கே பதில் சொல்லும். தலை தானே கவிழும். கண்கள் கட்டை விரலை நோக்கும். கரிவா இதழிலே புன்முறுவல் தவழும். இலக்கிய உலகிலிருந்து வாழ்க்கைக்கு வாருங்கள். அமராவதியின் விருப்பத்தை கேட்காமல் எதையும் செய்ய நான் தயாராகில்லை. யாரங்க? அரசே, இளவரசியை அழைத்துவோம். வாமா, உனக்கு திருமணம் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். அமரா, எனக்கு தெரியும் உன் சிந்தனை. நான் சொல்லுகிறேன். உன் பெற்றோர் உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கும் கணவன் யார் தெரியுமா? வேங்கி நாட்டு இளவரசன், காளையர் புகழும் வீரன், கண்டோர் மயங்கும் மாறன், புலவர்கள் போற்றும் வீரன், உலர்வதிலே மகாசூரன். கூத்தர் குருடராக மாறியது எப்போது என்று எனக்கு புரியவில்லை. அப்பா அப்பா, எனக்கு இப்போது திருமணம் தேவையில்லை. காரணம்? காலம் வரும்போது சொல்கிறேன். அமரா, என்ன சிந்திக்கிறீர்கள்? அமராவதியின் பேச்சு, அவள் நடந்து கொள்ளும் முறை எல்லாம் புதுமையாக இருக்கிறது. அரசே, கரையில் நின்றபடியே கடலுக்கடியில் கிடக்கும் முத்துக்களை கூட கணக்கிட்டு விடலாம். ஆனால் இந்த கண்ணீரின் உள்ளத்தை கண்டறிவது மிக மிக கடினம். என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுகிறேன். அமராவதி காதல் வசப்பட்டு விட்டார். காதலா? ஆமா, அரசனும் குமரிக்கும் அம்பிகாவதிக்கும் காதல். கூத்த, இன்னொரு முறை எப்படி சொல்லாதீர்கள். ஏழை புலவருக்கு காதல் என் மகள் மீது இல்லை, அரச பீடத்தின் மீது அம்பிகாவதிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆசையின் விளைவுதான் இந்த காதல் நாடகம். உழப்பாதீர்கள். இதற்கு சான்று? சான்று பல உண்டு. அதிலே இதுவும் ஒன்று. மன்னன் இந்த பையன்களிலே அயலொருவர் கண்படுமோ என்று அஞ்சி பயத்தோடு உன்னை கங்குளிலே காண்பதல்ல கடப்பொருளும் இணைவெளியா காலம் என்றோ. இது எப்படி கிடைத்தது உங்களுக்கு? ஒரு நாள் நள்ளிரவிலே எல்லை புறத்திலே ஏரிக்கரை அருகே இரு உருவங்கள் கூடி பிரிந்தன. கல்லை குடித்த வெறியின் கைப்பணத்தின் கணக்கறிய மாட்டார். அதே போல காதல் போதையிலே கவலையின்றி பாதையிலே போட்டுவிட்டார்கள் இந்த ஓலையை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் புரிய வைக்கிறேன். மன்னா, ஒரு வேண்டுகோள். என்ன? நாளை விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். யாருக்கு? கம்பருக்கு. மேலும் குழப்பாதீர்கள். நாளை தெளிவாகிவிடும். கம்பரின் ராமாயண வெற்றிக்காக இந்த விருந்து. அம்பிகாவதியும் அழைக்கப்படட்டும். அமராவதியை பரிமாறட்டும். உத்தரவு. அமைதி அரசே, அமைதி. விருந்துக்கு அம்பிகாவதி வரப்போவதாக அமராவதிக்கோ, அமராவதியை அன்னம் படைப்பாள் என்று அம்பிகாவதிக்கோ அறிவிக்க வேண்டாம். எதற்காக இந்த ஏற்பாடு? அவர்கள் நிலையை தாங்கள் புரிந்து கொள்ள. மன்னா, கதிரவனை கண்டுவிட்டால் கண்கள் கூசாமல் இருக்காது. அதை போல காதலர்கள் சந்தித்து விட்டால் அவர்கள் கண்கள் பேசாமல் இருக்காது. அரசர் பெருமான் அம்பிகாவதியின் கவிதைகளை கேட்டதில்லையே? ஒன்றிரண்டு கேட்டிருக்கிறேன். காதல் சுவையிலே கைதேர்ந்தவன்.
இளமையிலே தேர்வு விட்டாள். புலமையிலே அவருடைய கவிதை ஒன்றை கண்டேன், திரித்து போனேன். பிரிவு துயரை அதைவிட அழகாக சித்தரிக்க வேறு யாராலும் முடியாது. அப்படியா? இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கதைய இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கதைய மருங்கதைய கொட்டி கிழங்கோ கிழங்கு கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கோபுவாவில் வழங்காதி வெள்ளம் பெறும் வழங்கோதை வெள்ளம் பெறும். அம்பிகாபதி, இப்போது நீ பாடியதற்கு காரணம்? உங்கள் காதலை விடவில்லையா? அதோ கொட்டிக்கிழங்கு விட்டு போகிறாள் ஒருத்தி. பழுத்த பழம் கொளுத்துகின்ற வெயில் சுடுமணலில் அவள் பாதங்கள் துடிக்கின்றன. அவள் குரலை கேட்டால் அம்பிகாபதி மனமொழி பாடிவிட்டாள். நான் தான் கற்பனை. இட்டு அடி நோவ எடுத்து அடி கொப்பளிக்க இளவரசியார் வட்டில் சுமந்து வரும்போது அம்பிகாபதி கொட்டிக்கிழங்கு விற்பவரை பற்றி பாடியது எங்கேயும் இல்லை. யாரங்க அந்த கிழவியை அழைத்து வா. கிழவி அழைக்க போறவன் தனியே திரும்பி வருவான். கம்பர் அதற்கும் ஒரு புதிய பாடலை பாடுவார். அப்பாடி என்ன வெயில், காலெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஏப்பா என்ன பத்தி பாட்டு பாடுறியாமுல்ல? கம்பன் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்பி வேணுமாப்பா? யாரங்க அது அதை வாங்கிக் கொண்டு கேட்பதை கொடுத்தது? அம்பிகாபதி, இன்று உன்னை காப்பாற்ற கலைவாணியே கிழவியாக வந்தாள் என்று எண்ணுகிறேன். இல்லையே, இந்நேரம் உன் கதி என்ன ஆகியிருக்கும்? உன்னையே தன் உயிராக எண்ணியிருக்கும் உன் தந்தையின் மனம் நோக்கும்படி நடக்காதேப்பா. இல்லை, இதுவரை அப்படி நடந்ததில்லை, இனியும் நடக்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கூடாது அம்பிகாபதி, கூடவே கூடாது. காலம் காதலி உரிவிலே காட்சி வருகிறார். எச்சரிக்கை, அவளை மறந்துவிடும். மறப்பதா? மன்னியுங்கள் என்னை. காற்று வீசுவதை மறக்கலாம், கடல் நீர் அலையை மறக்கலாம், என்னால் அமராவதியை மறக்க முடியாது. அப்படியானால் உன்னையே தன் கணவனாக இருக்கும் கண்ணம்மாளின் கதி? கண்ணம்மாளுக்கு நான் கணவனா? புகழேந்தின் கடைசி விருப்பம். ஐயோ, இதெல்லாம் அநியாயம். இரவையிலிருந்து அவளை என் சகோதரியாக வந்து நான் நினைத்து வந்திருக்கிறேன். அப்படி என்றால் புகழேந்திக்கு கம்பர் அடித்து வாக்குறுதி. வாக்குறுதி நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அம்பிகாபதி, நீ காவலன் மகளை மறக்க வேண்டும், கண்ணம்மாளை மறக்க வேண்டும். நடக்க முடியாததை சொல்லுகிறீர்களே அப்பா. எது நடக்க முடியாது? தந்தை சொல்லி காப்பாற்ற காட்டுக்கு சென்றான் ராமன். தந்தையின் விருப்பப்படி தாயை கொண்டான் பரசுராமன். தந்தையின் இன்ப வாழ்வுக்காக பட்டம் பதவி அத்தனையும் தொடர்ந்து பிரம்மச்சாரியானான் பீஷ்மன். தந்தைக்காக தன் இளமையை தியாகம் செய்தான் இயாவின் மகன். மகனே, நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் அமராவதியை மறந்துவிடு என்பதுதானே? மகனே, நீ வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உன்னால் தமிழும் தமிழால் நீயும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்கிறீர்கள்.
அம்பிகாபதி, இந்த தள்ளாத வயதில் என்னை தவிக்க விடாது. ஒரு குழந்தை நெருப்பில் நெருங்காது. அமராவதியை மறந்துவிடு, அமராவதியை மறந்துவிடு. அப்பா, 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 என்னை மன்னியுங்க அப்பா, என்னை மன்னியுங்க. உங்கள் வார்த்தையை கேட்கிறேன் அப்பா, உங்கள் வார்த்தையை கேட்கிறேன். என்னை இறந்துவிடு என்று சொல்லுங்கள், மறக்கவில்லை. அமராவதியை மறந்துவிடு என்று மட்டும் சொல்லாதீர்கள். அவளை மறக்கும் சக்தியை நான் என்றோ இழந்து விட்டேன் அப்பா, என்றோ இழந்து விட்டேன். என் இதயத்தில் குடியேறிவிட்டவளை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என் ஆவியை பிடிப்பதுதான் அப்பா, அது என் ஆவியை பிடிப்பதுதான். வாருங்கள். மன்னவா, பொன்னி நாட்டின் புகழ் புவியெங்கும் பரவ வேண்டும். கன்னி தமிழோசி கரை கடந்து ஒலிக்க வேண்டும் என்பது என் விருப்பம். ஆம், என் எண்ணமும் அதுதான். தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் தூதுவனாக அம்பிகாபதியை புஷ்பகத்தீவுக்கு அனுப்பலாம் என்று எண்ணுகின்றேன். தெய்வ வள்ளுவன் திருக்குறள் சிறப்பும் சேரும் தம்பியும் சிலம்பும் செல்வமும் அந்நாடெங்கும் பரவ வேண்டும். அதோடு தங்கள் ராமாயணத்தையும் சேர்த்துக் கொள்ளும் தங்களே. அம்பிகாபதி சிறுவனாயிற்று என்று தாங்கள் நினைக்கலாம். இந்த அரும்பெரும் பணிக்கு அவனை விட தகுதி வாய்ந்தவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? மன்னரே, இந்த ஏற்பாட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது தங்கள் பொறுப்பு. ஆகட்டும். மிக்க மகிழ்ச்சி மன்னவா, நான் வருகிறேன். பார்த்தீர்களா கம்பனின் தோட்டத்தை? முகத்திலே குழப்பம், சொல்லிலே நடுக்கம். குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். பாவம், மகன் இங்கே இருந்து மனிதரை விட எங்கேயாவது உயிரோடு இருந்தால் போகும் என்று நினைக்கிறார். பிள்ளை பாசம். இந்த ஏற்பாட்டின் நோக்கமே எனக்கு விளங்கவில்லை அப்பா. விளங்காமல் இருப்பதற்கு இது ஒன்றுமே இல்லையே. என்னை கேட்காமல் எப்படி அப்பா சம்மதித்தீர்கள்? நாம் சம்மதிப்பதா? அரசரின் ஆணையப்பா இது. அதிலும் நீ விரும்பும் நல்லதொரு தொண்டு. ஐயா, என்ன அமைச்சரே? ரதம் வந்திருக்கிறது. புஷ்பகத்தீவுக்கு இந்த இரவே கப்பல் புறப்படுகிறதாம். அப்பா, ஒரு நாள் பொருங்கள். நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. சொல்லிக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அது தேவையும் இல்லை. நாளையே இந்த நல்ல செய்தி நாடு முழுவதும் பரவிவிடும். திரவியம் தேடத்தான் கரைக்கடல் ஓடுவார்கள். ஆனால் அம்பிகாபதி தமிழை பரப்ப கடல் கடந்தும் சென்றான் என்பது தமிழ் உள்ளளவும் நினைத்திருக்குமே. சென்று வா மகனே, வெற்றியோடு திரும்பு. கூட்டிட்டு வா. ஐயா, நீங்கள் யார்? நான் தமிழகத்தைச் சேர்ந்தவன், கம்பர் மகன். என் பெயர் அம்பிகாபதி. கம்பர் மகனா? அம்பிகாபதியா? ஐயா, என் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமா, தாங்கள் எங்கே புறப்பட்டீர்கள்? புஷ்பகத்தீவுக்கு. ஆமா, இந்த ஊரின் பெயர் என்ன? செண்பகத்தீவு. செண்பகத்தீவு.
செண்பகத்தீவு. ஆமா, தமிழகத்துக்கு வந்திருந்தாரே கலைவாணன் அர்ஜுனன், அவருடைய ஊர் இதுதானே? அவரை இப்போது நான் பார்க்க முடியுமா? என்ன, அவர் தெய்வமாகிவிட்டார்? அதோ பாருங்கள். கலைவாணரே, நகைச்சுவை அரசரை, தாங்கள் கலைவாணரை நேரில் பார்த்திருக்கிறீர்களா? நான் மட்டுமல்ல, தமிழகமே நன்கு அறியும் அவர். தனிப்பெரும் கலைஞர் அவர். சிரிக்க சிரிக்க பேசுவார், சிந்தனையை தூண்டுவார். கலையிலே பல புதுமைகளை கையாண்டார். மாபெரும் கருத்துக்களை பாமரர்களுக்கும் புரியும்படியாக எளிய நடையிலே எடுத்துச் சொல்வார். மக்களின் இதயங்களிலே குடியேறினார். பொன்னையும் புகழையும் சம்பாதித்தார். வாடிய முகங்களை கண்டபோதெல்லாம் வாரி வாரி வழங்கினார். கலைவாணர் இறக்கவில்லை. வள்ளல்கள் என்றுமே வாழ்கிறார்கள். கலைவாணர் அர்ஜுனன் உங்களை பற்றி அடிக்கடி சொல்வார். உங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்துவிடக் கூடாதே என்று அஞ்சுவார். ஏன்? அரசுகுமாரிக்கும் தங்களுக்கும் ஏற்பட்ட காதல் அந்த பரவரை எட்டிவிட்டதாம். அதனால்தான் அள்ளியை கூட தமிழகத்திலிருந்தே அனுப்பிவிட்டார்களாம்.